டிராபிக் அதிகமா இருந்துச்சு. எல்லாரும் வேலைக்கு போற அவசரத்துல வேகமா போய்கிட்டு இருந்தாங்க. சிவப்பு சிக்னல் விழுந்துச்சு. நீளமா வரிசை நின்னுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பச்சை சிக்னல் விழுந்துச்சு. பாதி வாகனங்கள் கடந்து போறதுக்குள்ள மறுபடியும் சிக்னல்ல சிவப்பு விளக்கு எரிஞ்சது. ஒரு பைக்காரரு சிவப்பு சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமும் அதை தாண்டி அடுத்த பக்கம் வேகமா போனாரு. அவரு போறத பார்த்துட்டு ஒன்றன் பின்னா 5 பைக்காரங்க சிவப்பு சிக்னலுக்கு மதிப்பு கொடுக்காம எதிர்த்த பக்கம் போனாங்க. அடுத்த பக்கம் நின்னுக்கிட்டு இருந்த போலீஸ் முதல்ல போனவரை விட்டுட்டு அவருக்கு பின்னால வந்த 5 பைக் ஓட்டுநர்களையும் பிடிச்சு அவங்க கிட்ட அபராதம் வாங்கினாரு. அதுல ஒருத்தர் கோபப்பட்டு, முதல்ல போனவரை மட்டும் விட்டுட்டீங்க, அவரை நீங்க ஏன் பிடிக்கலன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த போலீஸ், அவர் எங்க ஆளு, எங்களுடைய மார்க்கெட்டிங் ஆளு, சிவப்பு சிக்னலை அவர் கடப்பாரு. உங்கள மாதிரி சில பேரு அவரை பின்பற்றி சிவப்பு சிக்னலை கடப்பீங்க. நாங்க உங்களை பிடிச்சிருவோம். எங்களுக்கும் தினசரி இலக்கு இருக்குது இல்லையான்னு சொன்னாரு. இது உண்மையா நடந்த நிகழ்ச்சியோ அல்லது கட்டுக்கதையோ நமக்கு தெரியாது. ஆனா இதுல இருந்து நாம படிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த உலகத்துல நம்மள சோதனையில விழ வைக்க நிறைய பேரு முயற்சி செய்வாங்க. சில நேரங்கள்ல மத்தவங்க கூட நம்மள சோதனையில விழ வைக்க மாட்டாங்க, நாமே விழுந்துருவோம். எல்லாரும் தப்பு செய்யறாங்க, யாருமே சட்டத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க, நாம ஏன் பண்ணணுங்கிற கேள்வி அடிக்கடி நமக்குள்ள எழும். இப்படி நம்ம மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அது சாத்தானுடைய வேலை. ஜாக்கிரதையா இருப்போம், பாவத்துக்குள்ள விழுந்துற வேண்டாம். பரிசுத்த வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம கடவுளுக்கு பயந்து சட்டங்களை கடைபிடிப்போம், உண்மையுள்ளவங்களா வாழுவோம்.